461 வரையில் ஆயிடுதா? சரி. அதாவது இதுவரையில் சொல்லிட்டு வந்தது என்னன்னு கேட்டால், வேதாந்தத்தில் ஒரு விதியை ஒத்துண்டாகணும். அந்த வெறும் அது சொல்லி கொடுத்த ஞானம் போராது. மோட்சத்துக்கு ஞானம் வேணும். ஞானம் வந்ததுக்கப்புறம் ஒரு காரியம் செய்யணும். என்ன பண்ணணும்னா வாசனா நிரோதம் அப்படின்னு பண்ணணும், மனோ நிரோதம்னு ஒன்று பண்ணணும். அது பண்ணினா அதனால மோட்சம் வரும் அப்படிங்கிற வாதத்தை சில பேர் வச்சா, அதுக்கு வார்த்தைக்காரர் கண்டிச்சார், இது சரியில்லை அப்படின்னா. வெறும் வாசனா ஞானம் வராமல், அதாவது ஆத்மா அவபோதம் வராமல், அதாவது நமக்கு எப்படின்னா ஆத்ம சாட்சா்காரம் வந்தால் அப்போ அந்த ஆத்மாவுடைய அஜ்ஞானம் நிவர்த்தியாகும். அந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகிடுத்துன்னு சொன்னால் அது செய்யக்கூடிய விபரீத அனர்த்தங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். அப்போ ஆத்ம சாட்சா்காரம் வரலேன்னு சொன்னால் அந்த அஜ்ஞானம் அப்படியே நின்றுட்டு இருக்கும். அது இருக்கிற பரியந்தம் ஒன்றால் அந்த அனர்த்தத்தை தீர்க்கவே முடியாது. ஏன்னா மூலம் அது, அந்த மூலத்திலேருந்து வந்துட்டே இருக்கும். அதனால் ஞானத்தினால தான் அந்த அனர்த்தம் போகணும். அதை போக்காமல் நான் ஏதாவது நிரோதம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னா அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி நிரோதம் பண்ணினா மோட்சம் வரும் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா என்ன? ஏதாவது ஒரு வாக்கியத்தை காமி, அந்த வாக்கியத்தில் நீ சொல்கிற விஷயம் பதார்த்தமாகவோ வாக்கியார்த்தமாகவோ வருதா? வந்தால் சரி, ஒத்துக்கலாம். ந பதார்த்தா ந வாக்கியார்த்தா, இல்லையா? ஆத்மாயம் வஸ்துதோ யதா. இந்த நீ ஆத்மாவை தெரிஞ்சுட்டு அதை உபாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறியே, நீ எதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறியோ அந்த ஆத்மா ஒரு பதார்த்தமா அல்லது ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தமா? வாஸ்தவமாக அது பதார்த்த வாக்கியார்த்தமாக இருந்தால் அப்போது அந்த வாக்கியத்துலேருந்து அதை தெரிஞ்சுட்டு அதை நம்ம உபாசிக்கலாம். அப்படி இல்லை. ஏன்னு கேட்டால் ஸ்ருதி அந்த ஆத்மஸ்வரூபத்தை எப்படி போதிக்கிறது தெரியுமா? தத் பிரத்யாக்கியான ஸ்ருத்தியைவ தத்யாதாத்ம அவபோதனா. ஆத்மாவை போதிக்கிறதுக்கு ஸ்ருதி ஒரு புது வழியை சொல்கிறது. வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கு. என்னன்னா, நீ எதெல்லாம் சொல்கிறையோ அதை எல்லாத்தையும் பிரத்யாக்கியானம் பண்ணுறது. பிரத்யாக்கியானம்னா அது இல்லை இல்லை அப்படின்னு தள்ளுறது, நிஷேதிக்கிறதுக்கு பிரத்யாக்கியானம்னு பேர். இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் எது பாக்கியோ அதுதான் ஆத்மானு தெரிஞ்சுக்கோ. தத் யாதாத்ம அவபோதனா. ஏன் இப்படி போதிக்க வேண்டிய நிர்பந்தம் ஸ்ருதிக்கு அப்படின்னு கேட்டால், ஆத்மஸ்வரூபங்கிறது பாசிக்காமல் இருந்து கொடுத்தோன்னு சொன்னால் ஸ்ருதிக்கு ரொம்ப சௌகரியம். அதை காண்பிச்சு கொடுத்துடும், தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்திவிடும், கஷ்டமில்லை. ஆனால் அது தெரிஞ்சுட்டே வேறு மாதிரியாக தெரிஞ்சுட்டுருந்ததுன்னு வச்சுங்களேன், தெரிஞ்சுட்டே இருக்குது ஆனால் வேறு மாதிரியாக எப்படி இருக்கோ அப்படி இல்லாமல் வேறு விதமாக அனர்த்தத்தோடு தெரிஞ்சுட்டு இருக்குதுன்னு சொன்னால் அப்போது அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். அப்போ என்ன பண்ணணும்? ஆத்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுன்னு நமக்கு வேலை இல்லைன்னா தானாகவே பிரகாசமாக பாதிச்சுட்டு இருக்கு. அப்போ எதெல்லாம் நமக்கு வேண்டாத அம்சமோ அனாத்மாம்சம்னு சொல்லப்படுறதோ அந்த அனாத்மாம்சத்தை பிரிக்க கற்றுக் கொடுக்கணும். ஆத்மாவிலேருந்து ஆத்மாவோட சேர்ந்து பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய வஸ்துவை நம்ம விவேகம் பண்ணணும். இது அனாத்மா, இது அனாத்மா அப்படின்னு. அப்போ அதுக்கு தான் நேத்தின்னு வரும். நேத்தின்னு எல்லா அனாத்மாவையும் சுத்தமாக ஒழிச்சாச்சுன்னா அப்போ எதுவாக இருக்கும்? அது ஆத்மஸ்வரூபம் தானாக பாதிச்சுட்டு இருக்கும். ஆக வேதாந்தமானது ஆத்மஸ்வரூபத்தை ஒரு பதார்த்தமாகவோ ஒரு வாக்கியார்த்தமாகவோ சொல்லி கொடுக்கலே, அது அனாத்மாவோடு சேர்ந்து ஆத்மாவாக பாசிச்சுட்டு இருக்கே. ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்து பாசிச்சுட்டு இருக்கே, ரெண்டும் சேர்ந்து ஆத்மாவாக பாசிச்சுட்டு இருக்கே. அதில் எது அனாத்மாம்சங்கிறத தெரியப்படுத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி விட்டு ஆத்ம பிரகாசம் மாத்திரத்தை நாம் ஆத்மானு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுறது, அவ்வளோதான். அது தத் பிரத்யாக்கியான ஸ்ருத்தியைவ தத் யாதாத்மிய அவபோதனா.
அப்போ என்ன பண்ணணும்? அங்கே ஒன்று வாசனா நிரோதம் இதுக்கு வேலை இல்லை. ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுனால வாசனா நிரோதமோ அல்லது அந்த மனோ நிரோதமோ இது அந்த சாஸ்திரத்துக்கு விஷயம் இல்லை. வாசனானாம் அபாவேபி சுஷுப்தியாதவு நமுக்ததா. இது வேற. இது ஒன்று சொன்னான். நீ என்னமோ வாசனை இல்லாமல் போயிடுத்துனா உடனே மோட்சம் வந்துடுங்கிறியே. வாசனை வேலை செய்யாமல் தானே இருக்குது. தூங்கும்போது என்ன வாசனை வேலை செய்கிறது? வாசனையே இல்லை, மோட்சம் வந்துவிட்டா வரலையே. அதனால் வாசனையை நிறுத்திவிட்டேன், நிரோதம் பண்ணிவிட்டேன்னா மோட்சம் தானாக வரும் அப்படின்னு நினைக்காதே. வாசனானாம் அபாவேபி சுஷுப்தியாதவு ந முக்திதா முக்ததா நான் முக்தன் ஆகலையே. ஏன்? மானவ வியாபார விரகாத் பிரதனம் வா திருகாத்மனா நங்கிறத சேர்த்துக்கணும். இங்கேயும் ஒரு வாக்கியத்திலேருந்து இங்கேயும் அனுவர்த்தி வரும். மானவ வியாபார விரகாத் பிரதனம் திருகாத்மனா ந வாங்கிற சப்த போட்டதுனால அந்த நங்கிறது இங்கேயும் வரும். அதாவது பிரமாணம்தான் ஒரு விஷயத்தை தெரிவிக்கும். பிரமாணம் வேலை செஞ்சால் தான் நமக்கு பிரமேய சித்திங்கிறது ஏற்படும். பிரமாணத்தினுடைய வியாபாரம் ஜாகிரத காலத்தில் இருக்குது. ஒவ்வொரு பிரமாணத்தையும் உபயோகப்படுத்துகிறோம். அந்த பிரமாணத்தினால விஷய சித்தி ஏற்படுறது, விஷய ஞானம் ஏற்படுறது. சுஷுப்தியில் இந்த பிரமாணங்கள்லாம் ஏதாவது வேலை செய்யுமோ? சொப்னத்திலே நிறுத்தியாச்சு வேலை. சொப்னத்திலே பிரமாணம் வேலை செய்யலை, மனசு கூட பிரமாணமாக இருந்துட்டு வேலை செய்யலை. அப்போ சுஷுப்தியில் போனால் சுத்தமாக இல்லை. பிரமாண வியாபாரம் அப்படிங்கிறது சுத்தமாக நின்று போயிடுத்து. அதுக்காக ஆத்ம சாட்சா்காரம் வந்ததோ இல்லையா? பிரதனம் வா திருகாத்மனா திருக்ஸ்வரூபமான அந்த ஆத்மா இருக்கே, ஞானஸ்வரூபமான ஆத்மா, அதனுடைய சாட்சா்காரம் வந்து கொடுத்து அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அங்கேயே அந்த சாட்சா்காரம் வந்து கொடுத்துன்னு சொன்னால் அப்போ ஸ்ருதி எதுக்கு தேவைப்படாது. ஸ்ருதியே வேண்டாம். சுஷுப்தியில் எல்லாருக்கும் ஆத்ம சாட்சா்காரம் மோட்சம்தான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அந்த ஆத்மா வாசனையை அடக்கினத்தினாலே, வாசனையை இல்லாமல் பண்ணினத்தினால மோட்சம் வருது அப்படிங்கிறதும் இல்லை. அஜ்ஞானத்தை போக்காமலே வெறும் ஆத்மா வந்து பிரகாசிக்கிறதுங்கிறத சொன்னதுனாலே மோட்சங்கிறதும் கிடையாது. சுஷுப்தியிலேயே மோட்சம் இல்லை. ஆத்மஸ்வரூபம் பிரமாணத்தினாலே இவனுக்கு சாட்சா்காரம் ஏற்படலை. அதனால தான் அஜ்ஞானம் இருக்குது, அஜ்ஞான நிவர்த்தி ஆகலை, அதனால் மோட்சம் இல்லை. அவ்வளோதான் சொல்லணும். மறுபடியும் ஸ்ருதியே அப்படி தான் சொல்கிறது. எல்லாரும் போய் தூங்கும்போது அந்த சத்ஸ்வரூபத்தில் தான் ஐக்கியமாகறான். ஆனால் ஏன் மற்றவாள்லாம் திரும்பி வந்து விடுறான்னு கேட்டால் தெரியல. அதனால தான் அவளுக்கு தெரியல. அவள் ஏன் திரும்பி வர்றான்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லலை. சதி சம்பத்திய நவிதுகு சதி சம்பத்யாமஹே இது. அதனால் தைஹ வியாக்ரோவா சிம்ஹோவா விருக்கோவா வராஹோவா கீட்டோவா பதங்கோவா தம்சோவா மஷக்கோவா எத்யத் பவந்தி ததாகும். கொசு வரையும் சொல்லியிருக்கு. மஷக்கன் தூங்கினாலும் அது சுழுப்தியிலேருந்து திரும்பி வரும்போது திரும்பி கொசுவாகவே வந்து விடுவது. ஏன் தெரியுமோ அப்படின்னு கேட்டால் அதுக்கு தெரியல. என்ன தெரியல? ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படலை, அதனால வந்து விடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஸ்ருதி. அடுத்தது சர்வ அனர்த்த அபிசம்பந்தேஹி அவித்யைவாஸ்ய காரணம். சர்வ அனர்த்தம், ஒரு அனர்த்தத்தையும் பாக்கி விட வேண்டாம். எத்தனை அனர்த்தம்னு நம்ம நினைக்கிறோமோ அத்தனை அனர்த்தமும் ஆத்மாவில் வந்து சேரறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். என்ன? அவித்யைவ அஸ்ய அவித்யை. இவனுடைய இந்த அவித்யை ஒன்று தான் ஆத்மாவுக்கு சகல அனர்த்தமும் வந்து சேர்றதுக்கு காரணமாக இருக்குது. வேறு ஒன்றும் நிஜமான காரணம் கிடையாது. நீ வாசனையால் அனர்த்தம் வந்ததுன்னு சொன்னியே, அந்த வாசனைக்கே இந்த அவித்யை காரணம். வாசனையே எப்படி வந்தது? அதுவும் ஒன்று தானாக வந்து விடலை, இதனால தான் வந்தது. வாசனானாம் அப்படி யுத்தவு சைவ யஸ்மாத் அபேட்சதே. ஆத்மாவுக்கு வாசனா சம்பந்தம் எப்படி வந்தது? வாசனைகள் கேட்டால் இந்த அவித்யால் தான் ஏற்பட்டது. அனாதியான ஒரு அவித்யை ஒட்டுண்டால்தான் இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். அதனால் அந்த மூலமான அவித்யை இருக்கே, அதுதான் ஆத்மாவுக்கு அனர்த்த சம்பந்தம் வரத்துக்கும் வாசனா சம்பந்தம் வரத்துக்கும் காரணம். யுத்தினா சம்பந்தம்னு அர்த்தம். வாசனானாமப்பி யுத்தவு சம்பந்தே சைவ, அந்த அவித்யை தான்
அபேக்ஷியதே இல்லையா, தேவைப்படுகிறது, அதுதான் காரணமாக இருக்கிறது. இது அப்புறம் இன்னொன்று சொன்னார், சம்பாவியதே அனபேக்ஷத்துவம் நியோக விரகாதபி யதா ததாச்ச வக்ஷ்யாமஹ ஸ்பஷ்டேன நியாயவர்த்மனா. இது என்னன்னு சொன்னால், பூர்வபக்ஷி ஒன்று சொன்னால், விதிவாக்கியமாக இருந்தால் அந்த வாக்கியம் ஸ்வதः பிரமாணமாகும், வேறு சித்தமான மற்ற வாக்கியமாக இருந்தால் அதை ஸ்வதः பிரமாணமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சித்த வாக்கியத்தை பேசுகிறவன் அது தெரிஞ்சுட்டு பேசுகிறான்னா எப்படி சரியாக தெரிஞ்சுட்டு பேசுகிறானா இல்லையான்னு நமக்கு சந்தேகம் வரலாம். விதி வாக்கியத்துக்கு மாத்திரம் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வராது. லோகத்தில் அந்த ஊரில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுங்களேன், அவன் சரியாக பார்த்துட்டு சொன்னானா, சரியாக தெரிஞ்சுட்டு சொன்னானா, இல்லை தப்பாக தெரிஞ்சுன்னு சொன்னானா அப்படின்னு கேட்குறவனுக்கு சந்தேகம் வரும். சித்த வாக்கியத்தில் அப்படி. ஆனால் சொர்க்ககாமோ யஜேத அப்படின்னு சொல்லிட்டான்னா அந்த மாதிரி விதி வாக்கியங்களில் இந்த யாகத்தால் சொர்க்கம் வருமா வராதா, இவன் தெரிஞ்சுட்டு சொல்கிறானா தெரியாமல் சொல்கிறானான்னு சந்தேகம் வராதுன்னு ஏதோ வித்தியாசப்படுத்தி அவன் காமிச்சான். ஆக அனபேக்ஷ பிராமாண்யம், எந்த ஒரு காரணத்தையும் அபேட்சிக்காமல் அதனுடைய பிராமாண்யம் சித்தமாகணும்னு சொன்னால் அது விதி வாக்கியத்துக்குத்தான், மற்ற வாக்கியங்களுக்கு இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னானோ இல்லையோ. இதுக்கு பதில் சொல்கிறார், சம்பாவியதே அனபேக்ஷத்துவம் நியோக விரகாதபி யதா ததாச்ச வக்ஷ்யாமஹ ஸ்பஷ்டேன நியாயவர்த்மனா. இதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு இடம் வரும், நாம் சொல்ல போகிறோம், மேலே சொல்ல போகிறேன். சரியான பிரபலமான யுக்திகள் சொல்லி இந்த விஷயத்தை ஸ்தாபிக்க போகிறோம். அதாவது நியோகன்னா விதி, விதி இல்லாத வாக்கியத்திலே கூட இந்த மாதிரி சந்தேகம் வராமல் நமக்கு ஸ்வதः பிராமாண்யம் சொல்கிறதுக்கு இடம் உண்டு அப்படிங்கிறத யுக்தி புரஸ்தரமாக மேற்கொண்டு நாம் நிரூபணம் செய்வோம். அது எப்போ வருமோ அப்போ. ஒன்றும் இல்லை, அபௌருஷேயத்துவம் ரெண்டு இடத்துலையும் பொதுதானே. விதி வாக்கியமாகட்டும் வேதாந்த வாக்கியமாகட்டும், இது ரெண்டுமே வேதம். வேதம்னு சொன்னால் அது அபௌருஷேயம். பௌருஷேய வாக்கியமாக இருந்தால் அப்போ அவன் தெரிஞ்சுண்டு சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த புருஷன் எப்படி தெரிஞ்சுட்டானோ அதுக்கு தகுந்தா போல் அவனுடைய வாக்கியத்துடைய பிராமாண்யம் அமையும். அபௌருஷேயமாக இருந்தால் அது புத்திபூர்வமாக வந்தது இல்லை இல்லையா, அது ஸ்வதः பிரமாணம் தான் சொல்லியாகும். அது அபௌருஷேயமாக இருக்கிறதுனால ஸ்வதः பிரமாணமே தவிர விதி வாக்கியமாக இருக்குங்கிறதுக்காக ஸ்வதः பிரமாணம் இல்லை. இல்லாட்டா பௌருஷேயமாக ஒரு விதி வாக்கியத்தை சொன்னேன்னா அது ஸ்வதः பிரமாணம் ஆகிடுமா? நான் சொல்கிறேன், ஸ்வர்க காமஹா சிகதாக பக்ஷயே, இது ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னால் மணலை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, விதி வாக்கியம். விதி வாக்கியமாக சொல்லிவிட்டேன்னா இது பிரமாணம் ஸ்வதः பிரமாணம்னு ஒத்துக்க முடியுமா? முடியாது இல்லையா. அதனால அந்த வாக்கியம் ஸ்வதः பிரமாணம்னு சொல்கிறதுக்கு காரணம் விதி வாக்கியம்ங்கிறது இல்லை, அது அபௌருஷேய வாக்கியம். அது மாத்திரம் இல்லை, பிரமாவை உண்டு பண்ணக்கூடிய வாக்கியம் பிரமாண வாக்கியம். பிரமாங்கிறது என்ன? நமக்கு தெரியாத அதே சமயத்தில் அபாதிதமாக எந்த விஷயம் இருக்குமோ அதை தெரிவிக்கக்கூடிய ஞானம்தான் பிரமான்னு சொல்கிறது. அஜ்ஞாத அபாதித பலவத்துன்னு சொல்லணும். பலவத்தான அர்த்தத்தை போதிக்கிறது தான் பிரமா. அதுக்கு பிரமாணம் வேதம். அது எதை போதிக்கிறதோ அந்த விஷயமானது அஜ்ஞாதமாக இருக்கணும், நமக்கு இதுக்கு முன்னாடி வேறு பிரமாணத்தினால தெரியாததாக இருக்கணும், அதே சமயத்தில் சரியானதாக இருக்கணும், அபாதிதமாக இருக்கணும், அதே சமயத்தில் பலவத்தாக இருக்கணும். இது 3 அம்சம் வேணும். இந்த தியானத்துக்கு விஷயம் இந்த 3 அம்சத்தோடு கூடியிருந்தால் அப்போ அந்த வாக்கியம் பிரமாணம். அப்படி இல்லைன்னா அது அப்பிரமாணம்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பாருங்கோ, விதி வாக்கியத்தில் இதை நான் சமன்வயம் பண்ணி காமிக்கிறேன். விதி வாக்கியத்தில் இந்த யாகம் ஸ்வர்க்கத்துக்கு சாதனம் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது அந்த வாக்கியத்திலேருந்து. இந்த விஷயம் நமக்கு வேறு பிரமாணத்தினால தெரிஞ்ச விஷயமோ தெரியாது. இந்த யாகம் பண்ணினா இந்த பலம் வருங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? எந்த லௌகிக பிரமாணத்துக்கு அது விஷயமாகும் இல்லையா? அதனால் விஷயம் அஜ்ஞாதம், இதுலேருந்து தான் தெரிகிறது. அதே சமயத்தில் இந்த யாகம் பண்ணினால் இந்த பலம் சொன்ன பலம் வராது அப்படின்னு ஏதாவது ஒரு பிரமாணம் இருக்கோ உங்ககிட்ட? பாதக பிரமாணம் கிடையாது. அதனால் அபாதிதமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு இது பிரயோஜனவத்தான விஷயம் இல்லையா? ஆகையால்
இந்த மூணும் சேர்ந்த அப்பேற்பட்ட விஷயத்தை போதிக்கிறது விதி வாக்கியம். இதே மாதிரி வேதாந்த வாக்கியம் விதி வாக்கியமாக இல்லாட்டாலும் இப்பேற்பட்ட ஞானத்தை உண்டு பண்ணுறதுன்னு நம்ம நிரூபணம் பண்ணுறோம். இப்போ என்னாச்சு, வேதாந்தம் ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறதா, அது என்ன சொல்லிக் கொடுக்குறது, ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் இது அப்படின்னு தெரிவிக்கிறது. நீங்களே யோசித்து பார்க்கலாம், வேதாந்தம் சொல்லி கொடுத்தா மாதிரி நம்ம ஆத்மா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதா வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி? தீர்மானமாக தெரியல, அப்படி தானே சொல்லணும். வேதாந்தம் சொல்லி கொடுத்தபடி வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆத்மஸ்வரூபத்தை நாம் தெரிஞ்சுட்டு இருந்தோமானால் அப்போ வேதாந்தம் படிக்க வேண்டாமே இல்லையா? நிச்சயமாக தெரியாது. அப்போ அஜ்ஞாதம் ஒன்று. அதே சமயத்தில் அது சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஆத்மா இல்லை அப்படின்னு வேறு பிரமாணத்தால் சித்தமாச்சோ, அதுவும் இல்லை, அபாதிதமாகவும் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அப்பேற்பட்ட அந்த ஆத்மஸ்வரூப ஞானத்தினால உங்களுக்கு பலம் இருக்குது, மோட்ச பலம் இருக்குது, லோகத்திலே நிறைய பலம் இருக்குது. அதனால் இல்லையா நமக்கு அனர்த்த நிவர்த்தி, அனர்த்தம் எவ்வளவோ குறைஞ்சி போகிறது இல்லையா? மற்ற இதில் விட இப்போ பார்க்குறச்ச ரொம்ப சாந்தமாக இருக்குது. அதை பார்க்குறச்ச இந்த சாந்தி திருஷ்டபலம் இருக்குது, மோட்ச பலமும் இருக்குது. அப்போ என்னாச்சு, அஜ்ஞாத அபாதித பலவத் அப்படி இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறது வேதாந்தம். அப்போ அதுலேருந்து வரக்கூடிய போதம் பிரமாதானே. அந்த பிரமாவை உண்டு பண்ணுறது பிரமாணமாக தானே இருக்கணும். நீ எப்படி பிரமாணம் இல்லைன்னு சொல்ல முடியும்? பாஷ்யத்திலே இருக்கிற யுக்தி தான் இதெல்லாம், பாஷ்யக்காரரே சொன்னது தான் இது இல்லையா? அப்புறம் இந்த விஷயங்கள் பார்த்தா வேதாந்தம் பிரமாணம்தான், அது விதியாக இருக்கணுங்கிறது ஒன்றும் இல்லை. விதியாக இருந்து கொடுத்தனா உடனே பிரமாணம்னு சொன்னால் நான் சொல்கிற விதியெல்லாம் பிரமாணம் ஆகிட முடியுமா இல்லையா? அதனாலே விதிக்கும் இதுக்கும் பிராமாண்யத்துக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. அது சொல்லிக் கொடுத்த விஷயம் சரியாக இருந்ததுன்னா அது பிரமாணம்னு சொல்லணும். அதுவும் அபௌருஷேய ஸ்தலத்தில் சந்தேகப்படுறதுக்கு இடமில்லை அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணுவோம். வாஸ்தவம், நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம். அதாவது வேதத்துக்கு ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய பிரமாலக்ஷணம் இது. அது ஜெய்மினி சொல்லி கொடுத்த பிரமால லக்ஷணம். அதில் முதல் அத்தியாயம் முதல் பாதம் 5வது சூத்திரத்தில் உபதேசம்னு சொல்லி விதிவாக்கியத்தை எடுத்துட்டு அது பிரமாணம் தர்ம பிரமாணம்னு சொன்னார். தர்ம பிரமாணம் உபதேசம்னா விதிவாக்கியம், விதின்னு சொல்ல மாட்டார், ஒரு உபதேசம் அப்படின்னு தான் அதை சொல்லியிருக்கார். விதியை நமக்கு ஆமாம் 4 விதத்தில் உபதேசங்கிற பிரகாரம் தான் அது அப்படின்னா என்ன அர்த்தே அங்கே அவ்வதிரேகச்ச அர்த்தே அனுபலப்தே தத் பிரமாணம். சூத்திரம் மொத்தமாக பார்த்தோன்னா சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் உள்ள சம்பந்தம் நித்தியம்னு ஒரு பாகம் சொல்கிறது. ஔத்பத்திகஸ்து சப்தஸ்யார்த்தேன சம்பந்தா முடிஞ்சு போச்சு, அந்த வாக்கியம் முடிஞ்சு போச்சு தனி. இதுக்கு மேலே இதனால் அந்த வேத வாக்கியத்திலேருந்து நமக்கு அர்த்தபோதம் வரும். அதில் உள்ள பதார்த்தங்கள்லாம் நமக்கு ஏற்கனவே உள்ள தெரிஞ்ச பதார்த்தங்கள் தான் அப்படிங்கிறதுனால அந்த வேத வாக்கியத்தை கேட்ட உடனே போதம் வரும்னு தெரியாச்சு. போதம் வந்ததுன்னு சொன்னால் அந்த போதத்தை நான் சரியான பிரமாஜானமாக எடுத்துக்கணுமா வேண்டாமான்னு கேட்கும்போது சொல்கிறது தஸ்ய ஞானம் உபதேசா. அந்த உபதேசம் அந்த தர்மத்துக்கு பிரமாணமாகும். ஞானம்னா பிரமாசாதனம்னு வச்சுருக்க, ஞான சாதனம். அப்போது பிரமாணா என்னென்ன அடுத்தபடியாக உடனே கேள்விக்கு அடுத்த சூத்திர பாகம் வருது. அவ்வதிரேகச்ச அர்த்தே அனுபலப்தே தத் பிரமாணம். அவ்வதிரேகா அப்படிங்கிற இந்த பதம் பாதம் இல்லாத இருக்கும் தன்மையை சொல்கிறேன். முதல்ல பாதம்னு சொன்னால் என்னென்னா, முதல்ல ஒன்று தெரிஞ்சது இத்தனை நேரத்தில் அப்படி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு விடுறதோ இல்லையா, இதுதான் பாதம்னு இருக்குது. முதல்ல பார்த்தா என்ன, பாம்பு கிட்ட இல்லை இல்லை பாம்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோமோனா, அப்போ பாம்புன்னு தெரிஞ்சதுக்கு இல்லைன்னு சொன்னது பாதம். வத்திரேகன்னா இதுதான், வத்திரேகம் இல்லாதது தான் பிரமாணம் இல்லையா? அதுதான் அவ்வதிரேகச்சன்னு சொன்னார். எந்த ஞானத்துக்கு வத்திரேகம் இந்த மாதிரி வராதோ அந்த ஞானம். அது மாத்திரம் இல்லை, அதனுடைய விஷயம் எப்படி இருக்கணும், அர்த்தே அனுபலப்தே. அனுபலப்தேனா ஏற்கனவே உபலப்தம், அறியப்பட்டது உபலப்தம், இது அனுபலப்தம். இதற்கு முன்னாடி அறியப்படாததாக இருக்கணும், அஜ்ஞாதமாக இருக்கணும். அதே சமயத்தில் அர்த்தா பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். அர்த்தம்னா அங்கே பிரயோஜனம்னு எடுத்துக்கணும். இப்போ பிரயோஜனவத்தாக இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால இந்த உபதேச விதிவாக்கியம் பிரமாணம்.
இப்போ இவர் சொன்ன இந்த லக்ஷணம் இருக்கே, பிரமா லக்ஷணம், லோக சாதாரணமாக இல்லை. லோகத்தில் அந்த பிரயோஜனவத்துங்கிற அம்சம் வேண்டியதில்லை. தெரியும் விஷயம் அஜ்ஞாதமாக பாதிக்கப்படாமல் இருந்து கொடுத்தோன்னு சொன்னால் அது போதும் பிரமான்னு சொல்கிறதுக்கு. அதில் பலம் நமக்கு இருக்கோ இல்லையோ, இருந்தால் இருக்கட்டும், இல்லாட்டா வேணும், அதை பற்றி அந்த பிரமாவில் அதை சேர்த்துக்க முடியாது. ஆனால் வேத வாக்கியத்தில் பிரமா லட்சணத்தில் இது சேரணும்னு நினைக்கிறார். அது அப்படியே வேதாந்த வாக்கியத்துக்கும் வருது இல்லையா? அப்படி இருக்கும்போது இதுக்கு பிராமாண்யம் இல்லைன்னு என்னவா சொல்ல முடியும்? விதி இல்லாததால் பிராமாண்யம் வரலன்னு எப்படி சொல்கிறது? முடியாது இல்லையா? இதுதான் ரொம்ப ஸ்பஷ்டமான ஒரு நியாயம் இருக்குது. அந்த நியாயத்தினால இப்படி சித்திக்குங்கிறத நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்ட்டோம். அடுத்தது ஸ்வானுபூதி பலாதேவ பவதாபி விபாவ்யதே நியோகாதிஹி பிரமாணார்த்தா நானுபூதிர் நியோகதா. ஒருத்தன் தன்னுடைய அனுபவத்தை மறக்கக்கூடாது இல்லையா? தான் எப்படி அனுபவிக்கிறானோ அதுக்கு நேர் மாறுதலாக இன்னொருத்தனுக்கு உபதேசம் பண்ணுறதுங்கிறது தப்பு. அதுதான் பொய்னு பேர் இல்லையா? நான் வேறு மாதிரியாக தெரிஞ்சுட்டேன், எனக்கு அப்படி தெரியுறது, ஆனால் அவன்கிட்ட அதை தெரியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்கிறது இருக்கு. அதுக்கு தான் அயதாதிருஷ்ட அர்த்தவச்சனம். தான் எப்படி அனுபவிக்கிறானோ அதை மறைச்சு வேறு தினசாக இன்னொருத்தனுக்கு சொல்லிடுறதுங்கிறது இருக்கு. இதுக்கு தான் பொய் சொல்கிறதுன்னு பேர் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும், நீங்களும் நீங்கள் தன்னுடைய அனுபவத்தை பரீட்சித்து பாருங்கோ. என்ன ரெண்டு அம்சம் இருக்குது. நீங்கள் சொன்னதில் உங்கள் அனுபவமே உங்களுக்கு பதில் கொடுத்துரும். என்னன்னு கேட்டால் பிரமாண அர்த்தா, பிரமாணம் சொல்லக்கூடிய விஷயம், இதை பிரமாணார்த்தம்னு சொல்லுவோம். நீ சொல்கிற அந்த நியோகாதி, நியோகங்கிற விதிங்கிற விதியோட சம்மந்தப்பட்ட யாகங்கிற அது இது என்னமோ சொல்கிறேன், அது எதுவாக இருக்கட்டும், பிரமாணத்தினால் அறியப்படும் விஷயம், விதியாகட்டும் நிஷேதமாகட்டும் எது வேணாலும் ஆகட்டும், அது எல்லாமே ஸ்வானுபூதி பலாதேவ பவதாபி விபாவ்யதே. உன்னுடைய அனுபூதியால்தான் நீ அதை தெரிஞ்சுக்கிறையே தவிர பிரமாணம் இருக்குங்கிறதுனால அனுபூதி இல்லாமல் நீ தெரிஞ்சுக்கல. அந்த பிரமாணத்தினால நீ அனுபூதியை தெரிஞ்சுக்கல, உன்னுடைய அனுபவத்தினாலே பிரமாணத்தினுடைய அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கிற. ஆனால் அந்த விதியால நீ அனுபவத்தை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லாது. அனுபவத்தினால நான் என்னுடைய ஞானத்தினால அதை புரிஞ்சுக்கிறேனே தவிர, விஷயத்தை புரிஞ்சுக்கிறேனே தவிர, அந்த விதியால என்னுடைய ஞானத்தை நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லப்பட்டேன், நான் என்ன புரிஞ்சுட்டேன்னு சொல்லப்பட்டேன். அப்படிதானே? இப்போ கடம் இருக்குது, அந்த வெளியில் இருக்குது, இந்த கடத்தை நான் கண்ணால் பார்க்குறேன். கண்ணால் பார்க்குறேன்னா என்ன? அந்த கடம் எனக்கு தெரிகிறது. அதாவது என்னுடைய அனுபவத்துக்கு அந்த கடமானது விஷயமாகிறது. என்னுடைய அனுபவத்துக்கு கடம் விஷயமாகிறதுக்கு என்னுடைய கண்ணானது ஒரு சாதனம். இதை நான் பிரமாணம் அப்படின்னு சொல்லுவேன். கண்ணன் அது கடந்தான் அங்கே இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டால் கண்ணு அப்படின்னு சொல்லுவேன். நான் பார்த்தேன், வெறும் கண்ணுன்னு சொன்னால் கூட போகாது, கண்ணால் நான் பார்த்தேன் அதனால என்ன. கண் இருந்தும் இவன் பார்க்கலன்னு சொன்னால் அந்த கண்ணை அதுக்கு பிரமாணம்னு காண்பிக்க முடியாது. அப்போ எப்படி சொல்லணும், நம்ம கண்ணால் அது தெரியுது, அந்த விஷயத்தை என்னுடைய அனுபவம் தொடர்றதுக்கு கண் ஒரு சாதனம். அனுபவங்கிறது சித்தம் இல்லையா? அனுபவங்கிறது நியத்தமாக இருந்துருக்கு. இந்த அனுபவத்திற்கு அந்த கடமானது விஷயமாவதற்கு இந்த பிரமாணம் ஒரு சாதனமாகிறது. சாதாரணமாக நம்ம வேதாந்தத்தில் எப்படின்னு கேட்டால், சைத்தன்யம் அனுபவஸ்வரூபம் எப்போதும் பிரகாசிச்சுட்டே இருக்கு. இந்த பிரகாசம் ஞானஸ்வரூபம் விஷயத்தோடு சம்பந்தப்படாமல் இருக்கு. இது விஷயத்தோடு சம்பந்தப்பட்டாதான் விஷய ஞானமாக இதை சொல்லலாம். இந்த பேர் இந்த விஷயத்தோடு இது சம்பந்தம் ஏற்படுறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா பிரமாண வியாபாரம். பிரமாணங்கள் வேலை செஞ்சு விஷயத்துக்கும் அந்த ஞானத்துக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஏற்கனவே இருந்த ஞானத்தை விஷய ஞானமாக மாற்றுறது. சரியா? இல்லைன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான ஞானம் ஞானஸ்வரூபம்னா என்ன ஞானம்? அது கட ஞானமா பட ஞானமானு கேட்கலாமா? ஒன்றும் சம்பந்தப்படாத ஞானம். அது ஒரு விஷயமும் சம்பந்தப்படாத ஞானம்.
ஆனால் அதே ஞானம் பிரமாண வியாபாரத்தினாலே அந்தந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு அந்தந்த விஷய ஞானமாக நமக்கு விவகாரத்துக்கு வருது. இதைத்தான் நம்ம விருத்தி பிரக்கிரியன்னு சொல்கிறோம். மனோவிருத்தி வருது, சம்மந்தப்படுறது அப்படின்னு இல்லையா? அப்போ அந்த விதத்தில் பார்க்குறச்சே இந்த பிரமாணார்த்தங்கள் எல்லாம், பிரமாணத்தினால அறியப்படும் விஷயங்கள் எல்லாமே அனுபவத்தினால தான் சித்திக்கிறது, விஷயீகரிக்கப்படுறதே தவிர இந்த அனுபவம் எப்படி சித்திக்கிறதுனா பிரமாணத்துக்கு விஷயம் இல்லை. நான் இதை முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையோடு என்னோட பிரமாணத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. முதல்ல நான் இருக்கேன்னா இல்லையான்னு முதல்ல தீர்மானம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மற்ற வஸ்துவை பார்த்துட்டு போவோம்னு ஒருத்தரும் பண்ணுறது இல்லை. ஏன்னா தான் இருக்கேங்கிறது சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுட்டே இருக்கு. அதனாலே பிரமாண வியாபாரத்தினால இவன் தன்னுடைய அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லை, அனுபவத்தினால தான் பிரமாணம் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். இந்த நியோகம் நீ எது சொல்கிறியோ இது ஆத்மஸ்வரூபமான அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி உபயோகப்படும்? ஏன்னா ஆத்மஸ்வரூபம் அனுபவத்தினால தானே இந்த பிரமாணார்த்தமே உனக்கு தெரிகிறது. நீ மாற்றி சொல்கிறியே நீ சொல்கிற ஸ்வானுபூதி பலாதேவ பவதாபி விபாவியதே. உனக்கும் அப்படி தான், எனக்கு தான் அப்படியே உனக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல வரல. பவதாபி விபாவியதே நியோகாதி பிரமாணார்த்தா இல்லையா? இந்த வேதத்துக்கு இது அர்த்தம் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு உனக்கு தோன்றது. அது எப்படி தெரியுறது? உன்னுடைய ஸ்வானுபூதி. அனுபூதி நியோகதா, உன்னுடைய ஸ்வானுபவமானது அந்த நியோகத்தினால உனக்கு ஏற்படாது. அதனால தான் இது ஒரு நல்ல ஸ்லோகம் இப்போ சொல்றது. யஸ்ய அப்பிரசித்தி ந அஜ்ஞானாத் பிரசித்திர் நாபி மானதா தஸ்ய அனுபவ தத்துவஸ்ய குதஸ் சாபேக்ஷதோச்யதே. இது ஃபஸ்டா ஸ்லோகம். இது ரொம்ப நல்லா சொல்றார். ஒரு விஷயம் நமக்கு தெரியலே அப்படின்னு சொன்னால் அந்த வஸ்துவை நம்ம அப்பிரசித்தம்னு சொல்லுவோம். அப்படித்தானே? ஒருத்தருக்குமே தெரியாது, இந்த ஊரில் இதுக்கு பிரசித்தியே கிடையாது, அப்பிரசித்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கும் தெரியலேன்னு, அப்போ தெரியலேன்னு சொல்லக்கூடிய இந்த அஜ்ஞானம் இருக்கு. இந்த அஜ்ஞானம் அஜ்ஞானத்துக்கு விஷயமாகும் வஸ்துவை அப்பிரசித்தமாக்குறது. இதுதானே அதனுடைய ஸ்வரூபம். அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்செடுத்துன்னு சொன்னால் அப்போ அது பிரசித்தமாகிடும். பிரமாணத்தால் பிரசித்தம். ஒருத்தருக்குமே தெரியலன்னா அப்பிரசித்தம். இந்த ஒருத்தருக்குமே தெரியல அப்படின்னு தெரியலேன்னு சொன்னால் அந்த விஷயம் அப்பிரசித்தம்னு சொல்லணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் அப்போ பிரசித்தம்னு சொல்லணும். ஆனால் இங்கே தெரியலேன்னு சொல்லியே பிரசித்தமாக இருக்கு ஆத்மா. இதுதான் எஸ்ய அப்பிரசித்திர் ந அஜ்ஞானா. அஜ்ஞானம் இருக்கு எல்லாருக்கும். ஆனால் இந்த அஜ்ஞானத்தினாலே இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு அப்பிரசித்தி ஏற்பட முடியல. சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுட்டே இருக்கு. இருக்கேங்கிற அம்சம் சந்தேகமே வரமாட்டேங்கிறது உத்தரகம் இல்லையா? தெரியலதா ஆனால் இருக்கேங்கிறது தீர்மானம் அப்படிதானே வருது. எஸ்ய தெரியலேன்னு சொன்னால் அப்புறம் இல்லைன்னா சொல்லிட்டு வரணும். அந்த மாதிரி பண்ண முடியல. இது சொப்பிரகாசமாக இருக்கிறதுனாலே அஜ்ஞானத்தினால கூட இல்லைன்னு சொல்ல வைக்க முடியல. நான் இல்லை அப்படின்னு சொல்ல வைக்க முடியும். அதனால எஸ்ய அப்பிரசித்திருந்தா அஜ்ஞானா, அஜ்ஞானம் இருந்தும் அந்த அஜ்ஞானத்தினாலே இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு அப்பிரசித்தி வரலை. அது மாத்திரம் இல்லை, நாபி பிரசித்திருந்தாபி மானதா, பிரமாணத்தினால அதுக்கு பிரசித்தி வந்ததுங்கிறதும் இல்லை. பிரமாணம் அதை காண்பிச்சு கொடுத்தாதானே. பிரமாணம் பிரவர்த்திக்கிறதுக்கு முன்னாடியே அது பிரகாசிக்கின்றதுக்குன்னு சொன்னாங்க. அப்போ பிரமாணத்தினாலே அதுக்கு பிரசித்தி வருதுங்கிறது கிடையாது. அஜ்ஞானத்தினால அதுக்கு அப்பிரசித்தியும் வரல, பிரமாணத்தினால பிரசித்தியும் வரல. இதுதான் அனுபவ தத்துவம். தஸ்ய அனுபவ தத்துவஸ்ய, அது சொப்பிரகாசம் தான் சொல்லி ஆகணுங்கிற வழியே இல்லை. குத சாபேட்சதா உச்சதே. நீ அது நியோகத்தினால தான் தெரியும், வாசனா நிரோதங்கள்லாம் பண்ணினா தெரியும்னு சொல்றியே, அது எப்படி சரியா வரும் இல்லையா? ஸ்வப்பிரதான ஆத்மபுத்தியைவ ததன்யஸ்ய பிரசித்திதः காரியபுத்தி வியபேக்ஷா அதः நானுபூத்யாத்மபுத்தினः. அதனால இப்போ என்ன சித்தமாச்சு? ஸ்வப்பிரதான ஆத்மபுத்தியா ஏவ. ஸ்வப்பிரதானன்னா இன்னொன்றுக்கு அதீனமாகாத, வேற விஷய புத்தியெல்லாம் ஒரு பிரமாணத்துக்கு அதீனமாக வரணும். பிரமாணதந்திரம் வஸ்துதந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த விஷய ஞானம் வரணும்னு சொன்னால் அந்த பிரமாணத்தினால வரணும். பிரமாணத்துக்கு அது அதீனம், சொப்பிரதானம் இல்லை. ஆனால் ஆத்மஸ்வரூபம் பாசிக்கிறது இருக்கே,
அது ஸ்வப்பிரதானம், எந்த பிரமாணத்துக்கும் அதீனம் இல்லை. வேற ஒரு பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கலை, தானே தான் தெரிஞ்சுட்டு இருக்கு. அதனாலே ஸ்வப்பிரதான ஆத்ம புத்தின்னா அந்த ஆத்ம புத்தியைவ ததன்யஸ்ய பிரசித்திதா. இந்த ஆத்மாவை தவிர்த்து பாக்கியெல்லாம் இருக்குங்கிறது இந்த புத்தி வெறும் பிரமாணத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஸ்வப்பிரதானமான ஆத்ம புத்தி இருக்கிறதுனால தான் அது தெரியும். சும்மா ஒரு கல்பனைக்கு பார்ப்போம். எதுத்தாப்புல இருக்கிறது சேர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் சேர்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியுமோ? எதிர்த்தாப்புல இருக்கிற வஸ்து சேர்ங்கிறது எனக்கு தெரியும்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் எதிர்த்தாப்புல இருக்கிற வஸ்து சேர் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எனக்கு தெரியுங்கிற நிச்சயம் இருந்தால் தான் நான் சொல்ல முடியும். எனக்கு தெரியுங்கிற நிச்சயம் இல்லாமல் அந்த வஸ்துவை பற்றி பேச முடியாது. எந்த வஸ்து எனக்கு தெரியுமோ அதை பற்றி தான் நான் நிச்சயமாக பேச முடியுமே தவிர, இல்லாட்டா பிரமாணம் இருந்தும் பேச முடியாது. ஆனால் பிரமாணம் அந்த வஸ்துவை தான் காண்பிக்கிறதே தவிர அந்த வஸ்து எனக்கு தெரியுங்கிறதுக்கு எந்த பிரமாணமும் விஷயம் இல்லை. இப்போ கண்ணானது வெளியில் இருக்கிற வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாதனம். ஆனால் அது எனக்கு தெரியறதுங்கிறதுக்கு கண்ணாலையா பார்க்குறோம்? நம்ம கண்ணால் பார்க்குறது வெளி விஷயத்தை மட்டும்தானே. அது எனக்கு தெரியுங்கிற என்னோட அந்த சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தம் எப்படி தெரியுது? கண்ணால தெரியலையே. அதனால ஸ்வப்பிரதான ஆத்ம புத்திவ அது சித்தமாகிறது. அதுதான் சாட்சி சாட்சின்னு நம்ம சொல்றோம். எல்லா விஷயத்துக்கும் சாட்சின்னு. ததன்யஸ்ய பிரசித்திதா காரியபுத்தி வியபேக்ஷா அத்தஹ ந அனுபூத்தியாத்ம வஸ்துனஹ. அனுபூத்தியாத்மகமான அனுபவாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த வஸ்துவுக்கு காரிய புத்தி தேவைப்படாது. இதை செய்யணும்னு ஒரு நியோக புத்தி சொன்னாலும் இந்த நியோக புத்தி அனுபூதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு தேவையில்லை. ஆத்மானுபவத்துக்கு நியோகம் வேண்டாம். நியோகம் இல்லாத ஞானம் இதுவே போறோம்ட்டார். ஒரு யுக்தி இன்னொன்று சொல்றார். क्वनु प्रतीयमानस्य पुमर्थत्वं समीक्षितं मानात् मानात् मानफलस्यैव पुमर्थत्व समन्वया. நாம் புருஷார்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது புருஷார்த்தம்னு எதை சொல்றோம்? நம்ம அந்த புருஷனுக்கு எது அபீஷ்டமோ, எது வேணும்னு ஆசைப்படுறானோ அதுதானே புருஷார்த்தம். லௌகிகம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டான். சதுர்வித புருஷார்த்தம்னா எது வேணும்னு ஆசைப்பட்டானோ, ஆசைப்பட்டா அது புருஷார்த்தம், வேண்டான்னு நினைச்சா அபுருஷார்த்தம். இதுதானே லோகத்தில் சாதாரணமான ஒரு இது. நல்லது கெட்டதுங்கிற விபாகமே வேண்டாம். நல்லது கூட சில பேருக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் அது அனர்த்தம்னு சொல்லுவோம். அப்படி இருக்கட்டும். ஆனால் நான் இப்போ என்ன கேட்க போகிறேன், அவனுக்கு எது பிடித்ததுன்னு சொல்றியோ பிரதீயமானமாக இருக்கு. பிரதீயமானஸ்ய புருஷார்த்தத்துவம் குவ சமீட்சிதம். நீ அறியப்படும் வஸ்து புருஷார்த்தம் அப்படிங்கிறத எப்படி தெரிகின்றேன்? ஏன்னா உன்னுடைய பிரமாணமானது அறியப்படுற வஸ்துவை காண்பிக்கிறதே தவிர்த்து அதுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள சம்பந்தத்தை அது காண்பிக்கலையே. காண்பிக்கல. ஆத்மாவை அந்த பிரமாணம் காண்பிக்கல, விஷயத்தை தான் காண்பிக்கிறது. அப்போ எங்கே இந்த பிரமாணமானது ஒரு விஷயத்தை புருஷார்த்தம்னு உனக்கு காண்பிக்க முடியும்? ஆனால் லோகத்தில் எல்லாருக்கும் தெரியும் இது புருஷார்த்தம், இது வேணும், இது வேண்டாம், இது வேணும், இது வேண்டாங்கிற புத்தி எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு. ரொம்ப பிரசித்தமாக இருக்கு. எப்படி வந்ததுங்கிறது தான் தெரியாது. இது எப்படி வேணும்னு நமக்கு புத்தி வந்தது? எந்த பிரமாணத்தால் வந்தது? வெளியில ஒரு வஸ்து இருக்குங்கிறத காண்பிக்குமே தவிர பிரமாணம் அது தனக்கு வேண்டியதா வேண்டாததா அப்படிங்கிறது அந்த பிரமாணத்துக்கு விஷயம் இல்லை. பிரமாணத்துக்கு விஷயமா இருந்துட்டு வச்சுங்க வேற ஒரு கஷ்டம். அப்போ ஒரு வஸ்துவை அந்த பிரமாணமானது இது வேண்டிய வஸ்துன்னு தெரிவிக்குமானால் எல்லாருக்கும் அது வேண்டியதாகவே ஆயிடும். ஒருத்தனுக்கு வேண்டியதாகவும் ஒருத்தனுக்கு வேண்டாததாகவும் அது இருக்க முடியாது. அதனால் அது பிரமாணத்துடைய விஷயம் இல்லை. இப்போ ஒரு கட்டம்னு எடுத்துட்டோம்னா அது எனக்கு கட்டம், ஆனால் இன்னொருத்தருக்கு கட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது கட்டம்னா எனக்கும் கட்டம் தான், உங்களுக்கும் கட்டம் தான், எல்லாருக்கும் யார் பார்த்தாலும் கட்டம் தான். ஆனால் இந்த கட்டம் புருஷார்த்தமா இல்லையான்னு கேட்டால் ஒருத்தன் புருஷார்த்தம்னு சொல்லுவான், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு விடுவான். இன்னொருத்தன் புருஷார்த்தம் இல்லை அப்படின்னு விடுவான். அப்படி தானே? அப்போ என்னாச்சு?
பிரதீயமானஸ்ய புருஷார்த்தத்துவம் பிரமாணத்தினால சித்தமாகிறதோ இல்லைன்னு சொல்லணும். பிரமாணத்தினாலே அது சித்தமாகிறதா இருந்தால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அது புருஷார்த்தமாக இருந்துட்டு இருக்கும், எல்லாருக்கும் கடமாக இருக்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னு ஒரு வஸ்துவிலையும் இல்லை. குமாரில பட்டர் சொல்கிறார், அந்த மோட்சம்னு சொன்னால் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமே, எனக்கு கிடையாதுன்னு விட்டார். ஸ்வர்க்கம்னு சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்காக சாபவாதாக எத கேச்சித்து மோக்ஷஸ்வர்காவப்பி பிரதி. மோட்சம்னு சொன்னால் சி நன்னாவே இல்லைன்னு விடுவான். ஸ்வர்க்கம்னு சொன்னால் அதை பிடிக்காதவாள்லாம் இருக்கா. ஆக அந்த விதத்தில் பார்க்குறச்ச எல்லாருக்கும் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு வஸ்துவை ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ரொம்ப வசத்தின்னு சொன்னாலே அந்த இன்னொருத்தனுக்கு அது ரொம்ப பிடிக்காத விஷயமா இருக்கு. அதனால் குவனு பிரதீயமானஸ்ய புமர்த்தத்துவம் சமீக்ஷிதம் மானாத், மானன்னா பிரமாணம், பிரமாணாத் மானபலசைவ புமர்த்தத்துவ சமன்வயாத். பிரமாணத்தினால அந்த வஸ்து புருஷார்த்தமாகவே அந்த அதுலேருந்து வரக்கூடிய பலம் இருக்கே அதுதான் புருஷார்த்தமாகிறதா. பிரமாணம் இவ்வளவு காண்பிக்கிறது, இதுலேருந்து இந்த பலம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வந்தது. இந்த யாகம் பண்ண ஸ்வர்க்கம் வரும், ஸ்வர்க்கம் உனக்கு புருஷார்த்தமா இல்லையான்னு அது சொல்லலை. இந்த யாகம் பண்ணால் இந்த சொர்க்கம் வேணும், இவனா பார்த்துக்கிறான், நமக்கு வேணுமா அப்படின்னா நம்ம இதை வச்சுப்போம் அப்படிதானே. அந்த பலத்தை அவன் பார்க்குறான், தனக்கு வேண்டியதுன்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான்னா அப்படின்னா சரி இது வேணும், இல்லை இது வேண்டாமே எனக்கு, சரி வேண்டாம் அது விட்டுரும். ஆனால் பிரமாணம் எல்லா இடத்துலையும் இது இதுக்கு சாதனம், இது இதுக்கு சாதனம்னு சொல்லிட்டு நின்று போச்சு. பிரமாணம் அந்த விஷயத்தை தான் காண்பிச்சு கொடுக்குமே தவிர அது புருஷார்த்தம்னு காண்பிக்காது. அது சொல்கிறார், யாகமானது சொர்க்கத்துக்கு சாதனம். ரொம்ப சரி. யார் பார்த்தாலும் இந்த வாக்கியத்துலேருந்து யாகம் சொர்க்கத்துக்கு சாதனம் தான் கிடைக்கும். ஆனால் புருஷார்த்தம்னு சொல்ல முடியாது. எல்லாரும் அந்த சொர்க்கம் வேணும்னு ஆசைப்பட்டு இருக்க மாட்டாலே, யார் அதை வேணும்னு ஆசைப்படுறானோ அவனுக்கு மாத்திரம்தான் அது புருஷார்த்தமாகிறது. ஆக இந்த புருஷார்த்தத்துவம் பிரமாண வியாபாரத்தினால அறியப்பட விஷயம் இல்லை. குவனு பிரதீயமானஸ்ய புருஷார்த்தத்துவம் சமீக்ஷிதம் மானாத் மானபலசைவ புமர்த்தத்துவ சமன்வயா. அதுலேருந்து வரக்கூடிய பலம் இருக்கு, அந்த பலம் புருஷனுக்கு தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டதா இருந்தால் சரி, அப்போ புருஷார்த்தம், இல்லாட்டா இல்லை. ஆனால் பிரதீத்தியுடைய வேலை அது இல்லைன்னுட்டார். பிரதீத்தேர் மா பலத்வாச்ச கதம் மேயைக நிஷ்டதா மா கிரியா பலயோகோயம் யதோ மாதரி போக்தரி. இந்த மாதான்னு சொன்னால் இங்கே வந்து மாதா இல்லை, அம்மாங்கிற அர்த்தம் இல்லை, பிரமாதா அப்படின்னு அர்த்தம். பிரமாதா பிரமாதாரோ பிரமாதாரா சொல்கிறா. பிரதீத்தேர் மா பலத்வாச்ச, பிரமாணத்திலேருந்து வரக்கூடிய பலம் என்ன? பிரமா பிரதீதி விஷய ஞானம், இதுதான் பிரமாணத்தினுடைய பலம். அவ்வளவுதானே. அதாவது இது இதுக்கு சாதனம், இது இதனுடைய காரியம், இது பண்ணினா இது வரும், இது பண்ணினா இது வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த பிரமாணத்தினுடைய பலம். அது கதம் மேயைக நிஷ்டதா, அந்த பிரமேயத்திலே உள்ள வஸ்துவை நிரூபணம் பண்ணுறது தானே தவிர அதனுடைய புருஷார்த்தத்துவத்தை அது நிரூபணம் பண்ணாது. அதை புருஷார்த்தம்னு நாம் எப்படி தீர்மானம் பண்ணுறோம்? பிரமாணத்தினால இல்லை. அப்படி பண்ணுறோமா? மா கிரியா பல யோகோயம், இந்த பிரமாணம் வந்து தெரிவித்ததே அதை அனுஷ்டானம் பண்ணினால் எந்த ஒரு பலம் வருமோ அந்த பலம் யாருக்கு வரும் அப்படிங்கிறத அதை தெரிவிச்சு கொடுத்தோம்னா அந்த பலம் தனக்கு வேணும் அப்படின்னு பிரமாதரி எவன் தெரிந்து கொள்கிறானோ அந்த பிரமாதாவுக்கு அந்த பலம் வருங்கிறது அந்த பிரமாணம் காண்பித்து கொடுத்தால், அதாவது அந்த பலத்துக்கு போக்தாவாக தான் இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சின்றால் அப்போ எனக்கு இது புருஷார்த்தம்னு தீர்மானம். இது ஒரு நியாயமான விஷயந்தான். நமக்கு வந்து மோட்சத்தில் யாருக்கு ஆசை இல்லையோ அவங்ககிட்ட போய் மோட்சத்துக்கு இது சாதனம் அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்லி கொடுத்ததுன்னா இருக்கலாம், எனக்கு ஒன்றும் அது வேண்டியது இல்லை அப்படின்னு தானே சொல்லுவான். மோட்ச சாதனம் தான், ஆனால் எனக்கு அது தேவைப்படாது அப்படின்னு தானே சொல்லுவான். அதனால் அது புருஷார்த்தங்கிறதுல பிரமாணத்துடைய வியாபாரம் கிடையாது. அதனால் வரக்கூடிய பலமானது தனக்கு வரும்னு அந்த பிரமாதா நினைத்தால், அதாவது தான் அதுக்கு போக்தாவாக நினைக்கும் பட்சத்திலே, யார் போக்தாங்கிறது கூட பிரமாணத்தினால சொல்லும். பிரமாணம் இவ்வளவு தூரம் சொல்லிக் கொடுக்கும் இந்த பலம் யாருக்கு வரலாம் அப்படின்னு. ஆனால் அது தனக்கு வேணும்னு ஆசைப்படுறவனுக்கு தான் அது புருஷார்த்தமாகுங்கிறது அது இவனுடைய
ஆசையை பொறுத்து தான் இருக்குது. அது பிரமாணத்துடைய விஷயம் இல்லை. மாக்கிரியா பல மானா பிரமாணம், ரொம்ப சுருக்கமாக அது பிரமாணம்னு சொல்கிறது மான்னு ஒரு எழுத்தை மாத்திரம் போட்டு வச்சுருக்கேன். கிரியா பல யோகோயம் யதோ மாதரி போக்தரி. சரி, இது மேலே வேதாந்தானாம் பிரமாணத்துவம் நாக்ஷவத் வஸ்துனி அப்படின்னு நம்ம பூர்வபக்ஷி ஒன்று சொல்லிடலாம். வேதாந்தம் மற்ற பிரமாணங்களை போல இல்லை. மற்ற பிரமாணங்கள் விஷயத்தை தெரிவிச்சு விடுறது, ஆனால் வேதாந்தம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னான். வஸ்துவை தெரிவிக்கிறதுன்னு சொல்ல முடியாது, அதனுடைய வேலை நிவர்த்தி பண்ணுறதுல இருக்குது. அந்த நிவர்த்தி பண்ணுறதுக்காக நிரோதாதிகள் தான் அதில் செய்ய சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறான். அதுக்கு சொல்கிறார், நச்சாத்மானுபவாத் அன்யஹா விஷய கஷ்டிதிஷ்யதே அபி சர்வ பிரமாணானாம் கிமு வேதாந்த சாஸ்திரம். பிரமாணம் பிரமாணம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, பொதுவாக எல்லா பிரமாணத்துக்கும் நான் சொல்கிறேன், அது ஒரு அனுபவத்தை காண்பிக்குமே தவிர, ஒரு அனுபவத்தை காண்பிக்குன்னா ஒரு விஷயத்தை தெரிவிக்குமே தவிர, இதை தவிர்த்து வேறு எதுவுமே அது பண்ணாது. பிரமாணத்துடைய வேலை என்னன்னு கேட்டால், அது ஒரு விஷயத்தை தெரிவிக்குமே தவிர அந்த விஷயத்தை பற்றி வேறு எதுவுமே பண்ணாது. இது அதாவது இது பிரமாணத்தை கண்ணால் பார்த்ததுக்காக அந்த வஸ்து மாறி போச்சுங்கிறது ஆகாது. எப்படி இருக்கோ அப்படியே இருக்குது. அந்த வஸ்து வஸ்துவில் வேறு எந்த ஒரு கிரியையும் இந்த பிரமாணம் உண்டாக்காது. அப்படி பார்க்கறச்சே வேதாந்த பிரமாணத்துக்கு விசேஷமாக பாருங்கோ, அது ஆத்மானுபவாத் அந்யஹா விஷயா எதுவுமே அந்த பிரமாணத்தினாலே சொல்ல முடியலை. ந கஷ்டிதிஷ்யதே. அதாவது நிரோதம் அப்படின்னு சொல்கிறேன், நிரோதம் பண்ணு, இதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிறீங்களே, அப்படி இல்லை. இந்த பிரமாணம் ஆத்மாவை தெரிவிக்கிறதே தவிர்த்து அதை விட்டுட்டு வேறு எந்த ஒரு விஷயமும் அந்த பிரமாணத்துக்கு இல்லை. வேதாந்த பிரமாணம் அதோடு நின்றுச்சு. ஆத்மாவை தெரிவிச்சது, வேற என்ன? ஆத்மாவை தெரிவிச்சது, அதோடு முடிஞ்சு போச்சு, வேறு ஒன்றும் பண்ணலை. வேதாந்த பிரமாணங்கிறது மொத்த பிரமாணத்தினுக்கும் வேலை அதுதான், தன் விஷயத்தை தெரிவிக்கிறது தானே தவிர அதிகப்படியான வேலையை அந்த பிரமாணம் செய்யாதுன்னு இருக்கும்போது வேதாந்தத்தை கேட்கணுமா? மற்ற பிரமாணங்களாவது மேற்கொண்டு பிரவருத்திக்கு காரணமாக இருக்கும். ஆனால் இங்கே அந்த ஆத்ம ஜானம் கொடுத்துருச்சுன்னா அப்புறம் பிரவருத்தியே நின்று போயிடும். அதனால் கிமு வேதாந்த சாசனைங்கிறார். நச்ச ஆத்மானுபவாத் அந்யோ விஷய கஷ்டிதிஷ்யதே அபி சர்வ பிரமாணானாம் கிமு வேதாந்த சாசனை. வேதாந்த சாஸ்திரத்தில் கேட்கணுமா? இன்னொரு அர்த்தமும் இதில் இருக்கு. பிரமாண இவரே இன்னொரு இடத்துல, இதுக்கு முன்னாடி வந்ததா இல்லையான்னு தெரியல, ஆனால் இவருடைய ஸ்லோகம் அது பிரமாணத்தை பிரமாணம்னு எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அது சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்தை வச்சு தான் சொல்லணும். விஷயம் அனதிகதா பாதிதா அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அஜ்ஞாதமான தெரியாத விஷயத்தை போதிக்கிறதுங்கிறத வச்சு நம்ம பிரமாணம்னு சொல்லணும். ஆத்மாவை தவிர்த்து மற்ற விஷயங்களை பார்க்கும்போது அந்த விஷயத்தை நம்ம அஜ்ஞாதம்னு சொல்லிக்கலாமோன்னா, ஆனால் அபாதிதம்னு சொல்ல முடியுமோ? ஏன்னா அது அஜ்ஞான காரியம் இல்லையா? அது அபாதிதம்னு சொல்கிறதுக்கு இல்லை. சொப்பனத்துலேருந்தும் பார்க்குறோம், தெரியாத விஷயங்கள்லாம் பார்க்கலாம், அதுக்காக பிரமாணம்னு சொல்ல முடியாது. அப்போ எதை வச்சு பிரமாணத்தை பிரமாணம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த எத்தனை அனுபவங்கள் பிரமாணத்தினால ஏற்படுறதோ அத்தனை அனுபவத்திலையும் ஆத்மா கலந்து பாசிக்கிறதுங்கிறதுனால தான். அத்தः அனுபவ ஏவ ஏகः விஷயः அஜ்ஞாதலக்ஷணः அக்ஷாதீனாம் ஸ்வதசித்தோ எத்திர தேஷாம் பிரமாணத்தான்னு ஒரு வார்த்தைகள் தான். ஆக ஒரு ரூபஜானம், கடஜானம், படஜானம்னு எடுத்துட்டாலும் கூட அந்த விஷயஜானத்தை பிரமாணம்னு சொல்கிறதுக்கு ஆத்மா அதில் பாசிக்கிறதுங்கிற ஒரே காரணத்தால் தான் இதை பிரமாணம்னு சொல்கிறீங்க. ஆத்மபாசம் இல்லாமல் எந்த பிரமாணத்துக்கும் பிராமாண்யம் வராது. ஆத்மாவை தவிர்த்து விஷயத்தை மாத்திரம் தெரிவிக்கிறதுன்னு ஒரு பிரமாணம் இல்லவே இல்லை. அப்படின்னா அது பிரமாணமாகாது அப்படின்னு சொல்லுவார். லௌகிகோ வைதிக சர்வோ வியவஹாரः ஜகத்யபி
போக்திரர்த்த ஏவ நான்யோத பிரதானம் போக்துரிஷ்யதே. லோக விவகாரத்தையும் பாருங்கள். லோக விவகாரமாகட்டும், வேத விவகாரமாகட்டும், வைதிக விவகாரமாகட்டும், இந்த லோகத்திலேயே எத்தனை விவகாரம் பண்ணினாலும் அத்தனையும் போக்தாவுக்காகத்தான் செய்யக்கூடிய பிரமாணம் விவகாரமாகும் இல்லையா? தனக்காக செய்யக்கூடியதான். இதனால் தனக்கு ஒரு நல்லது உண்டு அப்படின்னு நினச்சி தானே அவன் பிரயோஜனம் பண்ணுறான். இல்லைன்னா தனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் லௌகிகமான விவகாரத்தையும் யாரும் பிரவர்த்திக்க மாட்டான். அதுலேருந்து ஏதோ சௌக்கியம் வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதனால பிரவர்த்திக்கிறான். சௌக்கியம் வருது வரலைங்கிறது விஷயம் இல்லை. இவன் வருதுன்னு நினச்சுன்னு விட்டான்னா அந்த காரியத்தில் பிரவர்த்திப்பான். அவ்வளோதான் வேணும். வருதுன்னு நினச்சா சரி, வரலேன்னு நினச்சா இல்லை. ஆக லௌகிக விவகாரமாகட்டும், வைதிக விவகாரமாகட்டும், இது எல்லாமே போக்தா தனக்காக செய்யக்கூடிய விவகாரம். அதனால இந்த போக்தா தான் பிரதானம். அவன் தெரிஞ்சுட்டே இருக்கான். போக்தாங்கிறது ஆத்மா இல்லையா? அவன் தெரிஞ்சுட்டே இருக்கான். அதுவும் பிரமாணத்தினால தெரிகிறான்னு இல்லை, தானாக தெரிஞ்சுட்டு இருக்கான். அப்போ அதுதான் பிரதானம். அதனால போக்தாவை விட்டால் வேற ஒரு பிரதானமான விஷயம் லோக வைதிக விவகாரத்தில் எங்கேயும் கிடையாது. போக்திரர்த்த ஏவ நான்யோதா பிரதானம் போக்து ரிஷ்யதே. போக்தாவுக்கு மேலே இதுக்கு மேலே பிரதானம் என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. இதுதான் சர்வ பிரதானமாக இருந்துருக்கான். இதே விஷயத்தை ஸ்ருதி நிரூபணம் பண்ணியிருக்கு. நவா அரே பத்யுரிதி ததேதத் பிரேய இத்யபி நிகிலேபி ஜெகத்யஸ்மின் பிரதானம் ந ஆத்மனः அபரஹ. மைத்ரேயி பிராமணத்திலே யாஜ்ஞவல்யர் ஆத்மாவாய திருஷ்டவியா, ஆத்மா தான் பார்க்க வேண்டியது அப்படிங்கிறச்ச ஆத்மாவை பற்றி என்ன சொல்கிறார்? எல்லாத்துக்கும் அதுக்காக ஆத்மார்த்தமாக தான் எல்லாமே லோகத்தில் பிரியும். நவாரே சர்வஸ்ய காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இப்போ ஆத்மாவுக்காகத்தான் எல்லாம் பிரியும் அப்பிரியும் எல்லாமே. அதனால அந்த ஆத்மா தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். அதே பிருகதாரண்யத்தில் இன்னொரு இடத்துல ததேதத், இந்த ஆத்மா இருக்கே பிரேய புத்திராத் பிரேயோ வித்தாத் பிரேய அந்யஸ்மாத் சர்வஸ்மாத். புத்திரனை விட ஆத்மா ரொம்ப பிரியமானது, வித்தத்தை விட பிரியமானது, மற்ற பிரியம்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் விட இது பிரியமானதுன்னு சொல்கிறாரோ இல்லையோ. அப்போ ஆத்மார்த்தம் தான் இல்லை. நிகிலேபி ஜெகத்யஸ்மின், இந்த சம்பூர்ண ஜெகத்திலே பிரதானம் ந ஆத்மனः அபரஹ. ஆத்மாவை விட்டால் வேற இன்னொன்று பிரதானம் கிடையாது.